போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து சென்னையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகிறதா என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? கோயம்பேட்டில் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது? அதாவது ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்தே போக்குவரத்து ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் பேருந்துகள் பெரும்பாலும் இயக்கப்படாமல் இருந்தது. நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் தற்போது இருக்கிறோம். நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில், அமைச்சர்கள் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் 11 சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட்டதை அடுத்து தற்போது அனைத்து பேருந்துகளும் இயங்க துவங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிண்டி, கே நகர், தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள், அதாவது மாநகர பேருந்துகள் அனைத்துமே படிப்படியாக தற்போது கோயம்பேடுக்கு வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலையிலிருந்து தான் முழுமையாக பணிகள் துவங்கும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் ஏற்கனவே வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த இந்த தனியார் பேருந்துகள் அனைத்துமே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதுவும் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க தற்போது பார்க்கலாம், ஒரு மினி பேருந்து வெளியூரிலிருந்து வந்த மினி பேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பணிகள் காலையில் 7 மணி 8 மணிக்குள் முழுமையாக பேருந்துகள் அனைத்துமே பணிக்கு வந்துவிடும் என்றுதான் தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. ரகுவரன், மாநகர பேருந்துகளை தவிர வெளியூர் செல்லும் பேருந்துகளோட இயக்கம் எப்படி இருக்கு? அதாவது நேற்று இரவே தொழிற்சங்கங்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்ட நிலையில் காலையிலிருந்தே தான் பணிகள் துவங்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் படிப்படியாக ஒவ்வொரு பேருந்துகளும் இயங்க துவங்கி இருக்கின்றன. வெளியூர் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை 4 மணியிலிருந்தே அதன் பேருந்துகள் துவங்கி இருக்கின்றன. கடந்த 2 நாட்களாக மந்த நிலையில் இருந்த போக்குவரத்தானது தற்போது காலை 4 மணியிலிருந்தே துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் கூட்டம், அந்த கூட்டம் 2 நாட்களாக போராட்டம் இருந்ததன் காரணமாக மக்கள் கூட்டமும் குறைவாக தான் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.